தமிழ் பேச அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 8ஓட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரெட்மி 8 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கொஞ்சம் மிட்ரேஞ்ச் பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் அதாவது வந்து புதுசாக யூஸ் பண்ணுறோம், அதாவது செகண்ட் நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நான் கீபேட் வச்சிருந்தேன். ஸோ இதுக்கு நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து எடுத்தவரை எப்பயும் போலே கேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மொபைல். அதாவது வந்து அவங்க ஒரு பிளாக் கலர் வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளாக்னு சொன்னால் ஃபுல் பிளாக்லாம் வராது. ஸோ லைட்டாக அந்த கிரே கலர் அது கலந்து அந்த பிளாக் வந்து வரும் இதில். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.2 இன்ச்சு ஹெச்டி ப்ளஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பேல ஃபில் பண்ணியிருக்காங்க. டூயல் கேமரா ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனு. ஸோ மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓஎஸ் சென்சாரு. ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா பாடத்தில் வந்து எப்பயும் போல் டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கொடுத்த மொபைல் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். ஸோ இதுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகபட்சம் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா V8 தான் கொடுப்பாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒரு சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 18 வாட்ஸ் வரை சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மொபைலில் வந்து 18 வாட்ஸ் கிடையாது, 5 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜர் வேணும் அப்படின்னா அந்த மொபைல் வந்து 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே எப்பயும் போல் வழக்கம் சிம் இஜெக்டர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6.2 இன்ச்சு ஹெச்டி ப்ளஸில் வந்து 720 பிக்சல் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராசர் அப்படின்னு போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஸ்னாப்ட்ராகன் 439 தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ராசர் தான். இது வந்து பெஸ்ட்டான ப்ராசர் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8000 தான். அது 7999 ரூபா வரும். இதில் 4GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன்லாம் நம்ம வந்து அதிகமாக வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அது 439 கொடுத்துருக்காங்க. ஸோ 439 அப்படி எதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6Aல கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெட்மி கோவில் கொடுத்துருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் இதை வந்து பார்த்திங்கன்னா 4GB ரேம் 64GB மெமரியில் வந்துட்டு அதை மட்டும் ஹையஸ்ட்டாக தெரியுது. மட்டும் ப்ராசர் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ராசர் தான். ஸோ பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 2 கேமரா கொடுத்துருக்காங்க, 12+8. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து 12 கேமராவில் வந்து உங்களுக்கு 1.8 அபர்ச்சர் வேலையோட கொடுத்துருக்காங்க. அது 2 MP பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.4 அபர்ச்சர் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கிளாரிட்டி வந்து ரொம்ப எதிர்பார்க்க அளவுக்கு கிடையாது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஏன்னா வந்து பட்ஜெட் வந்து 8000 தான் பட்ஜெட்டு. அதுபோக ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா அபர்ச்சர் வேல்யூ. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப 8000 பெஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பேக் சைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.2 அபர்ச்சர் விளையாட கொடுக்குறாங்க. ஸோ 8 MP கேமரா அது பேசிக்காக வந்து ஒரு தான் இருக்குது, ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதாவது பேட்டரி அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரிக்காக அது மொபைல் கரெக்டாக வாங்கலாம். 2 ஹவர் சார்ஜ் நிற்கிது. அது நார்மல் யூசேஜுக்கு வந்து இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4G. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் ஜியோ சிம் போடுற மாதிரி தான் ஜியோ சிம் போட்டுக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு ஈஸி பண்ணுறது பெரும்பாடாக இருக்குது, 2 சிம் அப்படின்றீங்களா? ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.